அப்படின்னு 20 போதும் ப்ரோ. 20 மேட்சஸே பெரிய ட்ராஃபி தானே, ரொம்ப எடுக்க வேணாம். அப்ப இந்த டீம்ஸ் 4 நாளைக்கு மாத்த முடியாதுலனா? எந்த டீமும் ஒருத்தன் கூட மாத்த முடியாது. ஒருத்தன் மாத்தலாம் டிஸ்குவாலிஃபைட். கம் ஆன் गाइस, லெட்ஸ் கோ ஃபார் 8 லைக் போல பாருங்க. என்னப்பா 4 டேஸ் பா? ஆமாப்பா, Thursday Friday Saturday Sunday. இப்ப நீ ஒன் ஹவர் உள்ள போய் வர முடியும். ஏன்னா உங்க டீம்ல 3 ஸ்லாட் தான் ஃபில் ஆயிருக்கு. யூ கேன் கோ. பட் ஆனா 4 பேர் ஆனா ஒருத்தர் கூட மாத்த முடியாது. அதுவும் இந்த டிராஃபியே உங்களுக்கு தெரியும்ல கைஸ், ஒரு மாதிரி அரசல் புருஷனான டிராஃபி, பிளேஸ்மெண்ட் டிராஃபி தான். கடைசியில் ஒரு இமாலய அலைவு இருக்கும், ஒரு 70 பேர் 80 பேர் கிற்காம்பருக்கான் இருப்பாங்க. கில்ஸ் டிராஃபி மாதிரி இருக்காது. ஸோ இதனால கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் அரசல் புருஷல் டிராஃபி தான் கைஸ். பாருங்க, யாரும் ஈவெண்ட் கூட இறங்கலை, யாருமே ஈவெண்ட் போல கைஸ். எல்லாம் ஈவென்ட்க்கு போற ஒரு காலம் எங்க இருக்கு? இது ஈவென்ட். டிபிடிஎஸ் பாருங்க, ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க டிராகன் கிட்ட போறதுக்காண்டி. வந்துட்டாங்க, ஒரு ஃபைட் வர போகுது. இருந்து இறங்குகிறார்கள் மக்களே, இருந்து. டிபிடிஎஸ் வெர்சஸ் ஸ்லாட் 18. சாட்டர்டே சண்டே இல்ல ப்ரோ, அன்னைக்கு 5 மேட்ச் போதும் ப்ரோ, ரொம்ப இழுக்க வேணாம் ப்ரோ. ஏன்னா வருஷக்கணக்கா நடக்குது வாரு. இன்னைக்கு நாளைக்கு 4 நாளைக்கு பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். சும்மா அது போட்டு 7 மணி 1 மணி வரைக்கும் இழுத்துக்கிட்டு அதை போய் வச்சு சவசவான்னு இழுத்துக்கிட்டு நைட் நேரத்தில் பிளேயர்ஸே அவைலபிள் இல்லை கைஸ். 12 மணி தான் பிளேயர்ஸுமே அவைலபிள், மக்களும் அவைலபிள். அது வேற ஒரு கடுப்பு. 12 மணிக்கு மேலே போனால் பிளேயர்ஸ்க்கே சுத்தமாக யாருமே இல்லை. நேற்றே பார்த்தீங்கல்ல, கடைசி 2 மேட்ச்லாம் யாருமே இல்லை. மக்கள் டீமே 20 பிளேயர்ஸ் மேலே மக்கள் பிளேயர் இருந்தாங்க. 12 o'clock தான் டெட்லைன். அந்த டெட்லைனுக்குள்ளே முடிச்சிடுறது எப்பவுமே பெஸ்ட் கைஸ். டெட்லைனுக்குள்ளே தான், அந்த டெட்லைன் தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் நல்லது கூட. இந்த குவாரி ஈவென்ட்க்கு விபிடிஎஸ் மட்டும் தான் போறாங்க. ஆமா, இந்த மேட்ச் யாருமே இல்ல. புரியல. டிபிடிஎஸ் கிட்ட ஃபைட் அவங்க ட்ரோல் ஆகாம மலையில வந்து தின்னு பார்த்துட்டு இருக்கான். தின்னு 1 HP. ஆனா இதுல என்ன தெரியுமா, எல்லா ஃபைட்டும் நம்மளால கவர் பண்ண முடியாது. இந்த இதுல எல்லா ஃபைட்டும் நம்மளால கவர் பண்ண முடியும். சும்மா அடிச்சுட்டு சாவறதெல்லாம் பண்ண முடியாது. ஹைப்பர் சான் மட்டும் தான் இருக்கான். ஹைப்பர் சான்ல ஒரு 1v4 அடிக்க முடியும். ஒரு நாக்கு 1 HP. ஹைப்பர் சான் நடத்தானா அதுலயே இது பண்ணி அடிச்சிருக்கலாம், ரீலோட் பண்ணி. ஐயோ நாக்கு. ஐவரி ப்ரோ மட்டும்தான் அவர், அவங்க தனியா வந்துட்டாருங்க. ட்ரையோட் சிம் இது, ட்ரையோட் சிம் போட்டு பொளக்குது. பாக்ஸ் ரவுடி யார் நரேனோட அணி. நரேனால 4 நாள் லீவ் சொல்லிட்டு தான் 4 நாள் நக்கிருச்சு. அவன் வர முடியாது. ஐவரி மட்டும் தான் அங்க இருக்கான். ஐவரி தன்னோட டீமை ஒத்த கையில் காப்பாத்தினானா. ஆனா இதுல வந்து முக்கியமா ஃபைட் நடக்கிற இடம் மேப்ல பாத்துட்டே இருங்க. எந்த டீம் பக்கத்துல போகுதுன்னு பாருங்க. அதுதான் இதுல முக்கியமே. இது மாதிரி அதிரடி ஆட்டம் கிடையாது, இது பொறுமையான ஆட்டம், பெருமையான ஆட்டம். அதாவது உங்களை இவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க முடியலன்றதுக்காக வன்மத்தை வேற மாதிரி கேக்குறீங்க. இந்த மாதிரி ஏங்க காய் ஒன்னும் இல்ல, நீ இல்ல காய சொல்றேன். என்னையெல்லாம் ஜெயிக்கூடாம பண்ணது இந்த அணி தான். இந்த அணி ஜென்மத்துக்கு ஜெயிக்க கூடாது, அதனால சொல்ற மாதிரி வஞ்ச பொங்கல் செடியில போட்டுடுவோம் அப்படின்னு. அவ்வளவுதான். டிபிடிஎஸ் நீங்க கப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிபிடிஎஸ் நீங்க பழனிக்கே பால் எடுத்தாலும் அடுத்த கட்டம் நெவர கூடாதுன்னு அர்த்தம். ஜோன் எங்க குவாரிக்கு பக்கத்துல தான். ஒரு 75 பேர் இந்த குட்டி கொஞ்சம் ஜோன்ல. இத நாங்கெல்லாம் மிஸ் பண்றோம். இந்த ட்ராஃபில ஹைகில்ஸ் ட்ராஃபில இன்னும் ஒரு 30 பேர் இருப்பாங்க. அது ரியல் வாராவே இருக்காது. இதுதான் ப்ரோ ரியல் வார் கடைசி நடந்தாங்க தொடங்கும். எவன் அடி போறான். ஜூஸ் டீம் வெளியில போயிட்டாங்க, அவ்வளவுதானா? ஒரு டீம் கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஜூஸ் டீம் வெளிய போச்சா? இல்ல எனக்கு புரியல, ஏன் அவன் மேல அவ்வளவு வந்தோம். சிங்கப்பூர் நாக்கு, ஐவரி மட்டும் தான் இருக்கான். ஐவரி மரணம் வேணாம்.
ஐவரி ஆமாம் மட்டும் வேணாம். ஐவரி மட்டும் தான் இருக்கான். ஐவரி மட்டும் தான் இருக்கான். முடிந்தான் ஐவரி. அகால மரணம் அடைந்தது. டிபிடிஎஸ் வெளியேறியது. முதல் மேட்ச்ல டிபிடிஎஸ் பாயிண்ட் எடுக்க முடியவில்லை. அகால மரணம் அடைந்தது டிபிடிஎஸ். எஸ்டிஆர் மாஃபியா நீ சொன்ன மாதிரி ஜோர்டன் டீம்ல பொறுமை சொன்னியே, பொறுமையான ஜோர்டன் அகால மரணம் அடைந்தார் ஜோர்டன் கிங்ஸ். இந்த பக்கம் நம்ம விபிடிஎஸ் வேலி பிடிஎஸ் ஒரு இடத்தை பிடிச்சு பொறுமையா யானை நடத்துறாங்க. டீம் 7ல ரீகால் இருக்குமே, பண்ணலாமே. ஓவரா போய்டா ரீகாலுக்கு தான் போயிட்டு இருக்காருங்க. ஆமா அதான் ப்ரோ நான் சாப்பிட்டு வந்துறவா. ஆண்டா சாப்பிடுற ஜாலி சாப்பிடுறோம். பாத்தியா ஸ்கை போய் அந்த டீம் என்டையர் டீமை காப்பாத்துது. ஆண்டா சாப்பிடுறா. பேனிக் ஆகி கொண்டிருந்தான். ஐயோ அவங்க எஸ்எக்ஸ்பிடிஎஸ் பாக்குது. போடு கிசாவை தவிர மீது 2 பேருக்கு ரீகால் இருக்கு, வந்துட்டாங்க. இதுல ஒரே ஒருத்தன் பண்ணுவான் ப்ரோ. ஜோனுக்குள்ள வர்றது, பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது, அந்த டீமுக்காக போராடுறது, ஒரு இண்டிவிஜுவல் ஷோ காமிக்க முடியாது. அவ்வளவுதான். கையோபி ஹாலமரணம் அடைந்த கையோபி சீசோஜி எஸ்எக்ஸ்பிடிஎஸ் கிட்டனே பாச்சோ ஜூஸ் மட்டும்தான். ஆனா ஜூஸ் இறங்குற இடத்துல ஆள் இருக்காங்கண்ணே, 2 டீம். ஆமா, டீம் 25 டீம் 17. சிம்பானி அங்க இருந்து அவன் அடிக்கிறான் வேற. சீசோஜி மட்டும் தான் பாருங்க அப்போ அவங்க டீம்ல. ஐயோ ப்ரோ இந்த ஜோன்ல 55 பேர் ப்ரோ, 17 டீம் ப்ரோ. இன்னும் டிராகன் எவ்வளவுறானே? டிராகன்லயா? ஆமா அங்க பாரு வந்துட்டு இருக்காங்க டிராகன் அணி. பெண்கள் அணியில 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. சூர்யா மட்டும் தனியா விட்டு இருக்காங்க. ஐயோ சிம்பா டீம் இறங்குது. ரிம்பி ரியா ஏதா பண்ணுமா? ஐயோ ஒரு மாஸ்டர். மூணு நாக்கு ரியா மட்டும் தான் இருக்கு. ஓ ஒரு 2வது நாக்கு. பாத்தியா காயோ நீ வேணா ரியாவை எடுத்து போட்டுக்கலாம். ஐயோ அப்படியா? ஜிபிடிஎஸ் எஸ்என்ஜிபிடிஎஸ் ஒண்ணாயிடுச்சா? வெரி வெரி. அப்ப சூர்யாக்கு பதிலா நீ கிளம்ப இறங்குறியா? சரி ஆடுறேன். அவ்வளவுதான் போயிரு. 4வது மின் இல்ல. ஆனா நீ போனா தோத்துட்டானா? நான் சப்போர்ட் பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே. தூக்காம இருக்கிறதுக்கு. நீ போய் அங்க சனி சகடை ஆயி போச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். மறுபடியும் கமெண்ட்ரிக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்க. சரி நான் ஆடுறேன். சாய் உள்ள போயிட்டாங்க. சாய் ஜோனை பிடித்தான். ஏசியா நம்பர் 1 இடத்தை பிடித்தாங்க. ஏசியா நம்பர் 1 இடத்தை பிடித்தான். ரியா என்ன ப்ரோ? ஐயோ எஸ்எக்ஸ்பிடிஎஸ்க்கும் ட்ரையாக்ஸ் டீமுக்கு ஃபைட்னு முடிச்சு விட்டாங்க. ட்ரையாக்ஸ் டீம் ஓடு. எஸ்எக்ஸ்பிடிஎஸ் வெறியா விளையாடுது. வீட்டுக்கு சொல்லலாம் பாரு. வீட்டுக்கு வரலாம் பாரு. சாய் மட்டும் வரலாம் பாரு. யானையில சாய் மட்டும் வரலாம் பாரு. யானையில சோழ குட்டி பறகுது. சொல்லி அடிக்குது. 3 எழுத்து வந்து மீண்டும் எஸ்எக்ஸ்பிடிஎஸ் மெரிச்சே ஓடுறாங்க. ஆலமரணம் எஸ்எக்ஸ்பிடிஎஸ் முழுவதும் ஆலமரணம். சாய்ப்ரோ நாக்கு. ஆமாமா ஒருத்தப்பட்டதான் நாக்கு. எஸ்எக்ஸ்பிடிஎஸ் முடித்தாங்க. டாப் 5 குள்ள வர விடல. ஆனா எம்பிடிஎஸ் இன்னும் 11 கில்லோட எம்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வாய்வால் அளவு வச்சு காத்துட்டு இருக்காங்க. எம்பிடிஎஸ் டாப் 5 குள்ள வருமா? ரெனால்டோ இந்த எஸ்பிஐ ரெனால்டோ டீம் பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்கு. ஜேபிஎஸ் உயிரோட இருக்கா? 4 பேருமே
இருக்காங்க. 4 பேரும் தரமா வராங்க. அதான். பாங்கோஜி தன்னோட ஐஜல் திறமைய மறுபடி எடுத்துட்டானா. அப்போ இவா வரான்ப்பா. உன்னை சேர்த்துக்க மாட்டான். காயு அப்புறம் ரிம்பியை கூப்பிட்டு நான் என்னோட டீம்ல கூப்பிட்டேன். உன்ன வேணான்ட்டாங்க இப்போ. இது ரிம்பி தான் ஆல்ரெடி விளையாண்டால இந்த டீம்ல. மாத்த முடியாதுல. மாத்த முடியாது. அவ்வளவுதான் முடிஞ்சு அந்த டீம். சொல்லலாம். பாத்தியா எப்படி சொல்லிட்டாங்க. அது என் டீம்ல இருக்கவங்க நான் கால் பண்ணி போய் விளையாடு அப்படி. இதுதான் இது இப்ப ஒற்றுமையா இருக்கணும். இப்படி சண்டை போடக்கூடாது. அதான் அவ்ளோ இது பண்ணி நான் அனுப்புனேன்ல ஆளை. மெடிசன் படுத்து கொண்டே சுட்டு கொண்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க யார் ஒற்றுமையா இருக்கா யார் ஒற்றுமையா இல்ல. ஒற்றுமையா வெறுமை கோஸ்டோபியா ஆலமரணம். டாப் சவுண்ட்ல வருமா? வருவாங்களா? டாப் சவுண்ட்ல வாய்ப்பு இருக்கா? டாம் படுத்து கொண்டிருக்கான். ஈசா படுத்து கொண்டிருக்கான். நம்ம சாயிபி படுத்து கொண்டிருக்கான். ஏசி அலம்பூர் படுத்து கொண்டிருக்கான். பக்கத்துல ரிம்பி அகாலமரணம் அடைந்தால் ரியா மட்டும்தான் இருக்கா. பிடிஎஸ் விசஸ் ஜிபிடிஎஸ் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போகுது? ஜிபிடிஎஸ்ஆ சொல்லு. இப்ப சொல்லு. ரியா மட்டும்தான் இருக்கா. ரியாவால ஏதாவது பண்ண முடியுமா? இப்ப சொல்லு காயோ. இப்பதான் வாய போடு. ஈஸ்வா ஆலமரணம் ரேண்டா பிளேயர் அடிக்கிறான். அடிச்சதுல ஆலமரணம். ரியா ஒரு நேடு சாய முடிக்கிறாளா? ரியாவால சாய முடிக்க முடியுமா? ஏசியா நம்பர் 1 ஹெல்ப் அப்படின்றா. ஆலமரணம் டாப் 6 குள்ள வந்தாங்க. பிடிஎஸ் வர முடியுமா? டாப் 5 குள்ள வர முடியுமா? ஜேபிடிஸ்கார வந்துட்டான். எம்பிடிஸ் போல அடிக்கிறான். சாய் நாக்கு டாப் வந்தது. டாப் 5 குள்ள வந்துட்டாங்க. டாப் 5 குள்ள பிடிஎஸ் வந்துருச்சு. எம்எஸ் சோபியா டாப் நாக் அவுட் செய்தான். எம்எஸ் சோபியா ஆலமரணம் வந்தான். சாய்பு தூக்குறாங்க சாய்பு. அவ்வளவுதான் முடிச்சாங்க. எம்பிடிஎஸ் அந்த பக்கம் ஜேபிடிஎஸ் மூடி வாடினது. ஜேபிடிஎஸ் சாகோவா மட்ட கையா வார்நாயகனா மட்ட கையா கைஸ். என்ன நடக்க போகுது? போச்சு. நேருக்கு பண்ணிட்டு அவங்க டீம் ஆளே அவனுக்கு ஆப்போசிட் பண்ணிட்டுறான். மட்டாகை ஓடுறான். மிஷின் வெயிட் நீட் கனெக்ட் ஆயிடும். இல்ல கனெக்ட் ஆகல. ஐயோ 3 பேர் 3 பக்கம். போடு முடியா 1 HP. சாகோ 1 HP. தொட்ட இந்த ஒண்ணு பொட்டி போட்டுறான். எம்பிடிஎஸ் போலகறாங்க. ஒரே ஒரு சர்வேல் மட்டும் தான் இருக்கா. சர்வேல் டாப் 2 கொண்டு போவானா? ஜேபிடிஸ்கார மொத்தம் 3 பேர் ஓடியாரா. வெல்கம் டு தி ரியல் வார். பிளேஸ்மென்ட் டிராஃபி தான்டா ரியல் வார். ஒருடா கடைசில அடுத்துடா அவ்வளவு பேர் 4500 people watching. Let's go for 8000 like பாரு guys. ஜேபிடிஎஸ் ஓட வெற்றியா? பங்கோஜி சொன்ன அடுத்த நிமிஷம்